அண்ணா வணக்கம். வணக்கம். என்னண்ணா பண்றீங்க? கவரை கையில வச்சு இங்க உட்காந்துருக்கீங்க. கவர்ல தண்ணி எதுக்கு வச்சிருக்கேன்னா மரத்தினுடைய உச்சியை பாருங்களேன். மரத்தோட உச்சியா? எம்மாடி, எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு. செம்மையா இருக்க. இவ்வளவு காய் கேரளாலயா காய்ச்சிருக்கு? ஆமா, கேரளால தான், இடுக்கி என்ற இடத்துல தான். இடுக்கியா? ஆமா, இடுக்கில இருக்கிற அண்ணனோட தோட்டத்துல எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன். அண்ணா, இவ்வளவு காய் வர்றதுக்கு என்னண்ணா பண்ணீங்க? இது போல தேங்காய் உங்க மரத்துல நிறைய காய்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் செய்யற மாதிரி ஒரு கவர்ல தென்னை மரத்தோட ஒரு வேர் எடுத்து கவருக்குள்ள நான் செய்யறதை நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த மாதிரி தான் நீங்களும் செய்யணும். இந்த மரம் பட்டு போற நிலைமையில இருந்தது. பாக்குறவங்க எல்லாம் வெட்டி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. இப்ப எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த மரத்தினுடைய வேரு நம்ம கட்டுற தண்ணியை உறிஞ்சிக்கும். இதுல நம்ம போட்டிருக்கிறது ஹோமியோ மருந்து, அதாவது எஸ்பிசியோட மாத்திரை. அதை நான் இப்படி தண்ணியில கலக்கி வேர்ல கட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி கட்டனா வேர் உறிஞ்சி மரம் உச்சி வரைக்கும் கொண்டு போகும். அப்போ மரத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. மரத்துல நிறைய காய் காய்க்கும். வண்டு, எலி இப்படி எதுவும் மரத்தை தாக்காது. மரத்துல பாத்தீங்களா எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்னு? அருமையா இருக்கே. அப்படின்னா இத பத்தி எல்லாருக்கும் விலாவரியா சொல்லுங்களேன். உங்கள மாதிரியே மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாருக்கும் காய் நிறைய வர சொல்லி கொடுப்போம். வாங்க நம்ம இப்ப பாப்போம் அண்ணன் இதை எப்படி பண்றாருன்னு. என்னென்ன காமிச்சு தருவீங்களா? ஓகே, அப்ப இதுதான் அதோட ரகசியமா? எஸ்பிசியோட ஹோமியோ ஆக்ரோ கேர் தான் இதோட ரகசியம். அக்கா, இது என்ன செய்யும்? எப்படி இவ்வளவு காய் காய்க்குது? தென்னை மரத்துக்கு போடுறப்போ ஒரு 2 கிராம் போடணும். அது 100 டேப்லெட் வரும். அது 1 லிட்டர் தண்ணியில டைல்யூட் பண்ணிட்டு 250 இருந்து 300 மில்லி லிட்டர் கவர்ல போட்டு வேர்ல கட்டி. அதுதான் நீங்க இப்ப பண்ணீங்க, சரியா? இதே மாதிரி கட்டி வைக்கணும். இதே மாதிரி வரும். அப்ப அது கொடுத்தா போதும். அது கொடுத்தாவே போதும். இதே மாதிரி தேங்காய் எல்லா மரத்துலயும் காய் காய்க்கும். இதுதான் அண்ணன் முன்னாடி சொன்ன பெரிய சீக்ரெட். இதோ பாருங்க, இவ்வளவு நாள் இவங்க சீக்ரெட்டா வச்சிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, எஸ்பிசியோட ஹோமியோ ஆக்ரோ கேர் தான் இவ்வளவு காய் காய்க்கிறதுக்கான சீக்ரெட். தண்ணியில கலக்கி இது போல ஒரு கவர்ல போட்டு கட்டி வைங்க. இந்த கண்ணுக்கு இது போதுமானதா இருக்குமா? ஆமா, அது பண்றோம். ரெண்டாவது முறை எப்படி பண்றோம்னா 10 கிராம் எடுப்போம். 500 டேப்லெட் 2 லிட்டர் தண்ணியில கலந்து மரத்துக்கு 2 சைட்லயும் குழி தோண்டி ஒவ்வொரு லிட்டர் ஒவ்வொரு குழியில ஊத்துவோம். இங்க எந்தவித நோயும் மரத்தை பாதிக்காது. அப்புறம் விளைச்சலும் நல்லா இருக்கும். மட்டையும் பிஞ்சும் உதிராது. ஒரு 45 நாள்ல மரத்துல இருந்து தேங்காய் எடுத்துடலாம். அதுவும் இல்லாம அண்ணா முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, இந்த எலி எல்லாம் வந்து கடிக்கும். கொம்பஞ்செல்லி, சம்பஞ்செல்லி எந்த விதமான பூச்சி நோயும் மரத்தை பாதிக்காது. தண்ணியில கலந்து போடுறதுனால எந்த எலி தொல்லையும் இருக்காது. இது அடிச்சா எலி வராதுல? இல்ல, இது அடிக்கிறப்ப இதுல இருந்து வர்ற ஸ்மெல்லால எலி எதுவும் வராது. கரெக்ட்டா? இந்த ஸ்மெல்லுக்கு எதுவுமே வராது. அப்போ எஸ்பிசியோட இந்த ஹோமியோ ஆக்ரோ கேர் யூஸ் பண்றதால நல்ல முறையில உங்க தென்னை மரத்துல நிறைய காய் காய்க்கும். உங்க மரத்துக்கு நோய் நொடி இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம கொம்பஞ்சலி, எலி, பூச்சி பொட்டி எதுவுமே உங்க மரத்தை அண்டாது. அப்ப இதுதான் அண்ணனோட ரகசியம். அப்ப இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? எல்லா விதமான மரத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கிற கொக்கோ, ஜாதி, குறுமிளகு, ஏலக்காய் எல்லாத்துக்கும் இததான் யூஸ் பண்ணுவோம். ஆனா தண்ணியில கலந்து இலைக்கு ஸ்ப்ரேயா போட்டு யூஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த ஒரு தென்னை மரம் மட்டும் இல்ல, இங்க பாருங்க, இந்த மரத்துல இருக்கிற மாதிரி எல்லா மரத்துலயும் காய் காய்க்கும்.